கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவஜனமே, பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். நீங்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் கிறிஸ்து இயேசு என்கிற நாமத்தை முன்வைத்து செய்கிறபடியினால் அதை செய்ய தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். எத்தனை பேர் நான் செய்கிறேன், என்னால் அது முடியும், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படி என்கிற வார்த்தையை இந்த 10வது மாதத்தில் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு, என் தேவனாலே செய்ய முடியும், கர்த்தருடைய கிருபையினால் தேவன் அதை செய்து முடிப்பார், நான் செய்கிற போது என் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து நான் செய்வேன், என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என் தேவனாகிய கர்த்தர் தருவார் என்று சொல்லி உங்கள் தொழிலோ பிஸ்னஸோ எதையோ ஒன்று தொடங்குகிற போது, கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால்தான் நீங்கள் செய்து முடிக்க முடியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை நீங்கள் தொடங்குகிற போது, தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் தொடக்கம் ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாயிருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினால், அவர் உங்களுடைய செய்கைகளை ஆசீர்வதிக்கிறபடியினால், அவர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால், அவருடைய நாமத்தினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற விசுவாசத்தின் வார்த்தையை தேவன் அறிந்து உங்கள் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயம் கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீங்கள் செய்ய போகிற காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகூலமாய் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. தேவன்தான் எனக்கு கொடுத்தார், கர்த்தருடைய கிருபையினால் தான் எனக்கு கிடைத்தது, தேவனுடைய கிருபையினால் தான் எனக்கு வேலை, எனக்கு வருமானம், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாமே கர்த்தர் தான், கர்த்தர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், அவருடைய நாமத்தினால் தான் நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் சுகமாய் பத்திரமாய் ஆரோக்கியமாய் என் ஆண்டவர் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். நான் செய்கிற காரியம் என்னால் உண்டானதல்ல, எல்லாம் கர்த்தருடைய சுத்த கிருபை என்று சொல்லி கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துங்கள், அவர் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். ஆமென். இந்த 10வது மாதம் 3வது தேதி உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் தேவ பிள்ளைகளே. கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்வைத்து எல்லா விஷயத்தையும் தொடங்குங்க, ஸ்தோத்திரம் பண்ணி தொடங்குங்க, ஜெபம் பண்ணி தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.